வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் நிகழ்த்திய உரையின் மீது விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் திங்கட்கிழமை வரையிலும் நடைபெற இருக்கிறது. நேற்றைக்கு கோமாளி என்ற வார்த்தை சர்ச்சையை கிளப்பியது. பேரவைத் தலைவர் இருக்கையை முற்றுகையிட்டு வாக்குவாதம், கூச்சல் குழப்பம், திமுக எம்எல்ஏக்கள் கூண்டோடு வெளியேற்றம் என்பது நேற்றைய செய்தி. சட்டசபையில் அமளி, காவலர்களுடன் கைகலப்பு, சபாநாயகரை தாக்க முயற்சி, தொடர் முழுவதும் தேமுதிக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் என்பது இன்றைய செய்தி. தனிநபர் தாக்குதல்களால் சபையின் நேரம் வீணடிக்கப்படுகிறதா? ஏன் மீண்டும் மீண்டும் இது போன்ற அமளி, கைகலப்பு போன்ற வார்த்தைகள் செய்தித்தாளின் தலைப்புச் செய்தியாக இடம்பெறுகின்றன? சபாநாயகர் அவையை ஒழுங்காக நடத்த விடுவதில்லை, அமளி செய்கிறார்கள் என்று பேரவைத் தலைவர் குற்றம் சாட்டுவதும், பேரவைத் தலைவர் பாரபட்சமாக நடந்து கொள்கிறார் என்று அவரை எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவதுமான நிலைமையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேமுதிகவினர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவர்கள் பங்கேற்கப் போவதில்லை. இது மக்களுக்கு என்ன செய்தியை சொல்கிறது? பேரவை மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கான இடத்தில் அதன் நேரம் வீணடிக்கப்படுகிறதா? மக்களின் பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்படுகின்றனவையா? இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஆளுங்கட்சியா, எதிர்க்கட்சிகளா, அல்லது இரு தரப்புமா? விவாதிக்கலாம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி விஜயதாரணி, திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு டி செங்குட்டுவன், குடியரசுக் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சேக்கு தமிழரசன், மூத்த பத்திரிகையாளர் திரு மணி. வணக்கம். விஜயதாரணி, இந்த கூட்டத்தொடர் இன்றைக்கு எதிர்க்கட்சி, அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக நேற்றைக்கு கோமாளி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதை தொடர்ந்து திமுகவினர் வெளியேற்றம். ஆளுநர் உரை தொடங்கும் போதே பல்வேறு கட்சிக்காரர்கள் அரசியல் காரணங்களை கூறி வெளியேற்றம். இப்போ இந்த தொடர்ந்து அவையின் நேரம் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு பயன்படுத்தப்படுகிறதா இல்லையா அப்படின்ற சந்தேகம் எங்களை போன்றவர்களுக்கு எழுகிறது. அந்த சந்தேகத்தில் நியாயம் இருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது இந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடி கூட்டத்தொடர் கூட நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதில் கூட ரொம்ப மோசமான வார்த்தை, ஓடுகாலிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அது நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதை அவை குறிப்பிலிருந்து நீக்குங்க, இன்னும் ஒருவர் ஓடுகாலிங்கிற அந்த மாதிரி வார்த்தையை இன்னொரு மேலே பயன்படுத்த, இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் மேலேயோ இல்லை வேற யார் மேலேயோ பயன்படுத்திடக்கூடாது. அது அவையின் மாண்பை கெடுக்கிறது, நேரத்தை நாம் வீணடிக்கிறோம். இதன் மீது ஆக்கப்பூர்வமான நம்ம தமிழகத்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை பேசுவதற்கான இடம் இது. ஆகையால் நீங்கள் இதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்குங்க, மீண்டும் சர்ச்சைகளை உண்டு பண்ணணும்னு கேட்டப்போ அது நீக்க முடியாதுன்ட்டாங்க. நேற்றைய தினமும் கோமாளிங்கிற வார்த்தையை திமுக உறுப்பினர்களை பார்த்து அவங்க சொல்லி அது பெரிய அமளியாச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னை பார்த்து அவங்க சொன்னாங்க மொடவன் அப்படின்ட்டாங்க. மொடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படாதீங்க. நான் கேட்டது என்ன? ஒரு சாதாரண காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நான் சொன்னது, எங்கள் தொகுதியில் இந்த பல் சுவை உணவு தராங்க, அந்த உணவு தரீங்கன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. சத்துணவுக்கு பதிலாக பல் சுவை உணவு தரீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் அந்த வகை உணவுகள்லாம் ஒன்றுமே தரலையே, தயவு செஞ்சு இனிமேலாக தாங்க. 103 கோடி செலவு பண்ணேன்னு கணக்கில் சொல்கிறீங்க. இந்த பட்ஜெட் கவர்னர் உரையிலேயே சொல்லியிருக்கீங்க பெருமையாக. இந்த 103 கோடி எங்கே போச்சுன்னே தெரியல, தயவு செஞ்சு நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கேட்டேன். அதற்கு அவங்க சமூக நலத்துறை அமைச்சர் ஒரே வார்த்தையில் அதுக்கு என்ன ஏற்பாடோ நாங்கள் பார்த்து விசாரித்து பண்ணுறோன்னு சொல்லியிருந்தா, ஆக்கப்பூர்வமான ஒரு பதிலில் அடுத்த முறை நாங்கள் எல்லா பள்ளிகளையும் ஒழுங்காக ஆய்வு பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாலும் முடிஞ்சிட்ருக்கோம். ஆனால் உடனே அவங்க சொன்ன, நாங்கள் பல் வகை உணவு தான் சொன்னால், பல் சுவை உணவு நாங்கள் சொல்லலை. நான் சொன்னேன் அது பல் சுவையோ பல் வகையோ கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு பேசவும் நான் சொன்னேன், அப்போ எனது ஆட்சி காலத்தில் நான் பல் சுவை உணவு நான் தர்றேன் அப்படின்ட்டேன். அதாவது நமக்கு ஒரு கோபம் இருக்கும் இல்லையா, நம்ம அதனால அதை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு ஒரு இணக்கமான ஒரு பதிலையோ ஒரு நல்ல பதிலையோ சொல்லாம அதன் மீது விமர்சனம், மொடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவது தவறு என்று காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறது, காமராஜர் எங்கே இருக்கிறார், எல்லா கேள்வியும் வந்துருச்சு. வெறும் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆகையால நான் உடனே கேட்டேன், மொடவன் என்பது நீங்க என்ன மொடவன் சொல்றத நான் என் அறிவு முடமை அடையல, நான் அறிவால் வெல்வேன். நீங்கள் வளத்தை கொண்டு வென்று கொண்டு வரீங்க, பணத்தை செலவழிச்சு. ஆனா நாங்கள் அறிவை கொண்டு வெல்வோம், நிச்சயமாக வரும் காலத்தில் காமராஜர் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சேன். இவ்வளவுத்துக்கெல்லாம் பேச்சுக்கு இடமே வேண்டாம். நல்லபடியா இந்த அவையை இன்னும் நல்லா கொண்டு போகலாம் ஆக்கப்பூர்வமாக. கோமாளின்னு சொல்லி என்ன ஆச்சு, ஒட்டுமொத்த அவையிலையும் பிரச்சனையாகி எல்லாரும் வெளியில தூக்கி எறிகிற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. இன்றைய தினம் என்ன ஆச்சு,
பெரிய தள்ளுமுள்ளு. அந்த தேமுதிக உறுப்பினர்கள் ஹவுஸ்ல போய் அவங்க போராடுறாங்க. தள்ளுமுள்ளு எதுவும் மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காகவோ அல்லது ஆளும் கட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டு ஆட்சியில் தவறு நடந்திருக்கு, நிர்வாக தவறுகளை சுட்டிக்காட்டியும் நடந்த மாதிரி தெரியல. இல்ல, தலைவர்களை பார்த்து எதிர்க்கட்சியின் தரப்புல விமர்சிக்கிறதும் ஆளுங்கட்சியின் தரப்புல மறைமுகமா சொல்றதுமான ஒரு போக்குனாலதான் இந்த பிரச்சனை வருது. சட்டசபைன்றது மக்கள் பிரச்சனைகள் சட்டம் இயற்றுறதுன்றதுக்கு பதிலாக தனிநபர் அரசியல் தாக்குதல் அல்லது அரசியல் கட்சி அரசியல் பேசுறதுக்கான இடமா மாறுறதுடைய வெளிப்பாடு. காரணம் என்னன்னா, இந்த பேசக்கூடியவங்க கட்சிக்கு ஒருவர் என்று பேசுறோம் இல்லையா, பேசக்கூடியவர்கள் நம்மளுடைய இதுல தயார் பண்ணி நம்ம உரையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அரசாங்கத்துக்கு, இதை நிவர்த்தி பண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்வைக்கிறோம். அப்படிதான் அந்த உறுப்பினர் பேசிட்டே இருந்தாரு. அதற்கு நடுவில் பூந்து நீங்க ரொம்ப ஒழுங்கா, உங்க தலைவர் ரொம்ப ஒழுங்கா, இப்படியே ஏதோ ஒண்ணு சொல்லி ப்ரோவோக் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரொவோகேஷன் அவங்க ரொம்ப நல்ல விஷயமா நினைக்கிறாங்க. இன்னுமே அடுத்த தலைமுறைக்கு இந்த சூழ்நிலை, இந்த 50 வருஷமா கிட்டத்தட்ட காமராஜர் ஆட்சிக்கு பிறகு 50 வருஷமா இந்த தமிழ்நாட்டுல மாறி மாறி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது போன்ற ஒரு சட்டமன்றம் ஆளுங்கட்சியினர் மக்கள் பிரச்சனைகளை பேசுறப்ப அதை ரசிக்கிறது இல்ல, அதை அலோவ் பண்றது இல்ல. இன்னொன்று எதிர்க்கட்சியினரை பார்த்து சீண்டுகிறார்கள்னு விஜயதாரணி சொல்றாங்க. இப்போ சபை நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடக்கின்றனவா, அந்த நேரம் வீணடிக்கப்படுதுன்ற விமர்சனத்துல நியாயம் இருக்கா? எது பார்லிமெண்டரி, அன்பார்லிமெண்டரி, பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு உட்பட்ட சொற்கள் எது, அல்லாத சொற்கள் எது என்பதை மரபு ரீதியாக முடிவெடுக்க வேண்டியதே பேரவைத் தலைவர். ஒரு வழக்கறிஞராக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணிக்கு தெரியும். அவங்க பல நீதிமன்றங்களுக்கு போயிருப்பாங்க. நீதிமன்றத்தில் அந்த நீதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் பேரவைக்குள்ள பேரவைத் தலைவருக்கு இருக்கு. பேரவைத் தலைவர் தான் அதை முடிவு பண்ணணும் எதை ஒட்டின்னு. இப்போ நீங்கள் ஓடுகாலி என்பது என்ன, அது பார்லிமெண்ட்ரியா அன்பார்லிமெண்ட்ரியா அப்படின்னா, ஓடுகாலின்ற வார்த்தை இதுக்கு முன்னே எவ்வளோ பேர் பயன்படுத்தியிருக்காங்கன்னு எடுத்து சொன்னால் என்ன தப்பு? அது யாரை தனிப்பட்ட வகையில் என்ன, அது இப்போ இன்னைக்கு கூட முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமான்னா அது ஒரு பழமொழி, தமிழில் இருக்கிற பழமொழி. அந்த பழமொழி எடுத்து பயன்படுத்துறதுல என்ன தவறு? நீங்கள் எப்படி நீங்கள் முதலமைச்சரானால் என்று சொல்வதற்கு உரிமை இருக்கிறதோ அதை போல அதை விமர்சிப்பதற்கும் ஆளுங்கட்சிக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? இல்ல, இதுல மக்களை ஏமாற்றி எம்எல்ஏ ஆன சிலர், இன்றைக்கு அதிமுக உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேசினதுல இருந்தது இன்றைய சர்ச்சை தொடங்குறது. இன்றைக்கு வரலாம். மக்களை ஏமாற்றி எம்எல்ஏ ஆன சிலர் இந்த சபைக்கு வருவது இல்லை, ஒருவர் முதியவர் மற்றொருவர் சிட்டிசன், அதாவது குடிமகன் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தின பிறகு தேமுதிகவினர் அப்ஜெக்ட் பண்றாங்க. இது என்ன அன்பார்லிமெண்டரி இல்ல, அதுக்கு அவர் தமிழ் மொழிபெயர்த்து இது குடிமகன் நம்முடைய எத்தனை விதிகள்ல இந்திய குடிமக்கள் ஆகிய நாம் குடிமகன் இல்ல, இது மக்கள் பிரச்சனை சார்ந்த விஷயமா இல்லையே. கட்சி அரசியல் கட்சி விமர்சனம் இருக்கே தவிர இல்ல, குடிமகன் என்பது என்ன பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு சொல்லா? அதுதான் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு இலக்கணமாக இருக்கிற சொல். ஒன்னே ஒண்ணு சொல்றேன். சார் சொல்றாரு இல்லையா, சார் ரொம்ப பாசமா முடவன் கொம்புத்தேனு காசுபடு, அதுல ஒரு பழமொழி அப்படிங்கிறாரு. அதே வார்த்தையை நாகரிகம் கருதி நான் திருப்பி முதல்வர் OPS பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நான் திருப்பி கேட்கல, ஆனா என் மனசுல தோணுச்சு. நாகரிகம் கருதி நான் சொல்லல. நீங்க ஆசைப்பட்டீங்களோ படலையோ, கனவு கண்டீங்களோ காணலையோ, அந்த சீட்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல. இன்னைக்கு நீங்க என்ன சீஃப் மினிஸ்டர்னு இது பண்ணியா உட்கார்ந்தீங்க? இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கை காமிச்சதுனால தானே உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை என்னால அதே பழமொழியை திருப்பி அவருக்கு சொல்ல எனக்கு தெரியாதா? அந்த சீட்ல முழுசா கூட இன்னும் அவரால் உட்கார முடியல. ஆனா அவர் என்ன விமர்சனம் பண்றாரு? நானும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரை மாதிரி ஒரு எம்எல்ஏ தான், ஆகையால அப்படி பேசுவது என்பது தவறு. என்ன பார்த்து என் அறிவுக்கு முடமை இருக்குங்கிற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணா, நான் கை கால் ஊனமுற்றவளும் கிடையாது, என் அறிவும் முடமை ஆகல. அந்த பழம், அதாவது உங்களுக்கு தமிழ் மரபு தெரிஞ்சாதான் அந்த தமிழ் மரபுனுடைய தமிழ் மரபுனா என்ன வேணா சொல்லலாமா? இது ஒரு இல்ல, இப்ப நம்ம முடவர், இயலாதவர், கைகால் குருடர் அப்படின்ற சொற்களை எல்லாம் பயன்படுத்துறதுல மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற ஒரு நல்ல சொற்களை பயன்படுத்துறாங்க. தளத்துக்கு வந்தாச்சு நம்ம. திரு செங்குட்டுவன் அவ்வளவு மோசமா என்ன பார்த்ததுன்னு சொல்றாரு. இல்ல, யாரை பார்த்து சொல்லக்கூடாது. இல்ல, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இப்ப நம்ம விஜயதாரணி காங்கிரஸ் கட்சி உறுப்பினர், பெரிய காங்கிரஸ் தலைவர் தீரர் சத்தியமூர்த்தி அவர் சொன்னார், why Queen Elizabeth's bottom is always wet அப்படின்னு நிறுத்திட்டார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய நேரத்தில் why Queen Elizabeth's bottom is always wet because it is a ship. நீ என்ன சொல்லுவீங்க? நாம இன்னமும் நீங்க அவரை என்ன அவருடைய வரலாற்றை கொச்சப்படுத்துவீங்களா?
காலம் நம்ம இன்றைய காலத்துக்கு வந்துடலாம். திரு செங்குட்டுவன், எவ்வளவு சிவிலைசேஷன் இம்ப்ரூவ் ஒரு ஆயிருச்சு, ஆளும் கட்சி எவ்வளவு நாகரிகம் இம்ப்ரூவ் ஆயிருச்சு. ஆளும் கட்சி நீங்க பெண்களை இவ்வளவு தரமா பேசுவீங்க? இல்ல ஜனநாயக கேக்குறேன், இன்னுமா பெண்களை இவ்வளவு மோசமா பேசுவீங்க? பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை இதுதானா? ஆண்கள் திருந்துங்கள். திரு செங்குட்டுவன் ஒரு நிமிஷம். சத்தியமூர்த்தி பேசின ஒரு நிமிஷம். சத்தியமூர்த்தி ஒரு ஆண், ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஆண். திரு செங்குட்டுவன், தயவு செஞ்சு பெண்களை மதியுங்க. சட்டமன்றம் என்பது திசை திருப்புறீங்க, ஆளுங்கட்சி திசை திருப்புறீங்க. திரு தமிழரசன் மற்றவங்க பேசுங்க. முறையில நான் கேட்பேன். நீங்க திரு செங்குட்டுவன், ஜனநாயகத்துல வந்து ஆளுங்கட்சி நிர்வாகம் செய்யணும், எதிர்க்கட்சிகள் குறை இருந்தால் தட்டி கேட்கணும். பேரவையில வந்து இடர்பாடுகள் குறுக்கீடுகளை மீறி மக்கள் பிரச்சனைகளை லாவகமா நுட்பமா எடுத்து சொல்லி வாதம் பண்ற திறனை இன்றைய எதிர்க்கட்சிகள் இழந்துருச்சுன்னு சொல்லலாமா? அது உங்களுடைய வாதம் நான் ஏற்றுக்க தயாராக இல்லை. ஒரு சட்டமன்றம் என்பது மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்கக்கூடிய ஒரு மன்றமாக இருக்கக்கூடியது தான் ஒரு சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தில் வந்து சபாநாயகர் என்பவர் 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொதுவானவர். அது ஏதோ 1-2 விவகாரங்களிலே ஆளுங்கட்சிக்காக ஒரு சாதகமாக செய்வது வந்து வழக்கமானதுதான். ஆனால் இன்றைய நிலையில் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், வெளியில் ஆளுங்கட்சி ஆட்சியில் வந்து இவங்க இருக்காங்க, நாங்கள் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் சட்டமன்றம் என்பது இவர்களுக்கு சொந்தம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அதான் பிரச்சனையே. எல்லாத்துக்குமே எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கு, எல்லாத்துக்கும் எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு தான் நினைச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய அந்த தாறுமாறான வேலைகள் இருக்கு பாரு. அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான இந்த சட்டமன்ற நேரத்தை வீணடிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது? இன்னைக்கு அந்த கடம்பூர் ராஜி என்பவர், நான் பேசுகிறேன் டபுள் அர்த்தத்தில் வந்து அது என்ன மரபு மீறின செய்யலாம், மரபு இல்லாத செய்யலாம், அதுக்குள்ளே நான் போகலை. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, வயதில் மூத்தவர் மக்களை ஏமாற்றி அப்ப நீங்களும் அதே தானே, இப்ப வந்திருக்கிறவங்களும் அதே தானே, முதலமைச்சரும் அதே தானே. மக்களை ஏமாற்றி சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர்கள் ஒருவர் முதியவர், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்கள் தலைவர் முதியவர் தான், இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. இன்னொருவர் சிட்டிசனோட விட்டுருக்கலாம். அதுக்கு மேல என்ன சொல்றாரு, குடிமகன். இது என்ன அவசியமா சார்? நான் என்ன சொல்றேன்னா, சட்டமன்றம் என்பது சட்டமன்றத்தை சுமூகமாக நடத்த வேண்டும் என்பது அந்த மிகப்பெரிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்க வேண்டும். இல்ல எதிர்க்கட்சிகளுக்கு வந்து அந்த ஆளுங்கட்சி இடர்பாடு கொடுத்தாலும் அதை மீறி மக்கள் பிரச்சனையை பேசுற கவனம் உங்களுக்கு வேணும். இல்ல எதிர்க்கட்சி யாரையும் பெயர் சொல்லாம தான் பேசணும், யாரையும் பெயர் குறிப்பிடாத போது நீங்களா ஏன் யூகிச்சுக்கிறீங்கன்னு ஆளும் தரப்புல சொல்றாங்க. இல்ல எதிர்க்கட்சியில நாங்க வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுங்க, எங்க நேரத்தை நீங்க எடுத்துக்காதீங்க. சட்டமன்றத்தில் எப்படி பேசுங்களா அங்கேயே அதே மாதிரி பேசுங்க. அதனால நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, அதை விடுங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு நடந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சிட்டிசனோட கூட விட்டுருக்கலாம். ஆனா குடிமகன் ஒருத்தர் வந்து சொல்றீங்களே, அதுக்கு பின்னாடி தான் அந்த மோகன்ராஜ் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சார். ஒரு வார்த்தையை வந்து ஒரு வார்த்தை, அது தவறான வார்த்தை கூட கிடையாது. என்ன பேசினாரு, முன்னாள் முதலமைச்சர் குற்றவாளி என்ற வார்த்தையை பேசினார். அதுக்கு இவ்வளவு தூரம் ஒட்டுமொத்தமாக அமைச்சர்ல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்து ஒட்டுமொத்த பேரும் கொஞ்சம் ப்ளீஸ், நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். ஒட்டுமொத்த பேரும் எந்திரிச்சு அவரை அடிக்க போய் எல்லாம் பண்ணாங்களே. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், சேக்கு தமிழரசன் கேட்கிறேன். ஒரு மோகன்ராஜ் வந்து முன்னாள் முதலமைச்சர் குற்றவாளின்னு சொன்னதுனால உங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த சபாநாயகரும் அந்த பேரவையினுடைய செயலாளர் 2 பேரும் தானே கையெழுத்து போட்டு ஆமா இவங்க குற்றவாளி தான், இவர்களுக்கு 4 ஆண்டு காலம் தண்டனை கொடுத்தது, 100 கோடி ரூபாய் அபராதம் போட்டது உண்மைதான். ஆகவே இவர் 4 ஆண்டு காலம் தண்டனை கொடுத்த காரணத்தினால் மக்கள் பிரதிநிதிகள் சட்டப்படி இவர்கள் எம்எல்ஏ பதவி இழக்கிறார் என்று சொல்லி உத்தரவு போட்டது யார்? இல்ல செங்குட்டுவன், இதுல வந்து பேரவைத் தலைவர் அதை வந்து அந்த வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்கி இருக்கிறார். நீக்கின வார்த்தையை நாம இங்க டிஸ்பியூட் பண்ண வேண்டாம். நான் கேட்கிறது, அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது, பதவி இழந்தார், பதவி நீக்கம் செய்யப்பட்டார், இன்றைக்கு இடைத்தேர்தல் நடந்திருக்கு, அவங்க கட்சி ஜெயிச்சிருக்கு. இப்ப சட்டமன்றத்தில் பேச வேண்டிய விஷயம்ன்றது இதுதானா, அல்லது இதை கடந்து பேசுறதுக்கு மக்கள் பிரச்சனைகள் வேற இல்லையா? நிறைய பிரச்சனை இருக்கு. மக்கள் பிரச்சனைகள் வந்து ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. பொதுவா இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, எங்களுடைய தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்கும் போதே எங்களுக்கு என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருன்னு சொன்னா, எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து நீண்ட நேரம் பேசவிட வேண்டும். என்ன காரணம் என்று நாங்கள் திருப்பி கேட்ட போது, ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினால் புகழ்பாடுவீர்கள், எதிர்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினால் சப்ஜெக்ட் பொருள் கிடைக்கும் எனக்கு, அதனால் அவங்களை நீண்ட நேரம் பேச வேண்டும் என்பது எங்கள் தலைவருடைய பாணி. அது
ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் வெறும் புகழ்பாடுகிற மன்றமாக அந்த சட்டமன்றத்தை மாற்றிருக்கிறார்களே தவிர ஏதாவது சப்ஜெக்ட், ஏதாவது பொருள் பற்றி மக்கள் பிரச்சனை திமுக ஆட்சி காலத்திலும் திமுக தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவரை பாராட்டியும் புகழ்ந்தும் உறுப்பினர்கள் பேசினது, கூட்டணி கட்சிக்காரர்கள் பேசினதும் அவை குறிப்புகள்ல இருக்கு. நீங்க பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை மட்டும் உதாரணமா எடுத்துக்கணும். அதுல முழுக்க முழுக்க எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு தந்ததுன்னா அவருடைய காலம் தான். நீங்க குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு சட்டமன்றம் இனிமே வருமான்னு தெரியல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் ரொம்ப பெரிய நீண்ட அனுபவம் இல்லாதவர். அவருக்கு தெரிந்த பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு எந்த வகையிலும் மாறாக இல்லாத ஒரு வார்த்தையை பிரயோகித்தார். அதில் பாராளுமன்ற, ஆனால் அமைச்சர்களாக இருந்தவர்கள் சட்டப்பேரவையில் எவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை அன்றைக்கு எதிர்க்கட்சிக்காரர்களை பார்த்து பிரயோகித்தார் தெரியுமா? வாயை திறந்தால் ஊழல் மகாராணி. இதெல்லாம் திமுக ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளா இல்லையா? அப்போ இதெல்லாம் தெரியாதா செங்குட்டுவனுக்கோ அல்லது மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ, அன்றைக்கு இருந்த திமுக தலைவருக்கோ முதலமைச்சருக்கோ தெரியாதா? நான் போகவில்லை, ஆனால் தெரியாதா? நீங்க சொன்னதாக நீங்க வைத்துக் கொண்டாலும் கூட அதற்கு லாரி போடுவதுதான் சட்டமன்ற, அதை விட அதற்கு பதில் சொல்வதுதான். அதை விட இந்த வார்த்தை எந்த வகையில பாராளுமன்ற ஜனத்துக்கு மாறானது? சரி, திருமணி, 3 தலைவர்கள் இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு இல்லை, இன்றைய நடவடிக்கைகளில் பங்கேற்கிறது இல்லை. ஒன்று, முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு உறுப்பினராக இல்லை, அவர் பங்கேற்கல. திமுக தலைவர் பங்கேற்கல, எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் பங்கேற்கல, கருணாநிதி அவர்கள் பங்கேற்கல. ஆனால் பங்கேற்காதவர்களை பற்றிய நேரடி தாக்குதல் அல்லது ஜாடை மாடையான தாக்குதல்கள் இதுல நேரம் போகிறதா, இல்ல மக்கள் பிரச்சனைகள் பேசப்படுகின்றன? அவங்கள பற்றி ஏன் பேசணுன்ற கேள்வி எழுந்தா அது சரியா? போகிறதுனால நான் சொல்ல முடியாது. இதுக்கு எதிர்க்கட்சிகள் தான் பொறுப்பு. எதிர்க்கட்சிகள் தான் பொறுப்பு. அவையே நடத்த விடாம அசெம்பிளி நடத்துறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க கூடாது. எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் வேகமா ஆளுங்கட்சி தான் கொண்டு போகணும். ஆளுங்கட்சியுடைய நடவடிக்கைகளை குந்தகம் செய்யணும். அதாவது இப்ப நம்ம வாய்ப்பு கேட்டா துணை கேள்வி கிடையாது, ஜீரோ அவர் கிடையாது, கவன ஈர்ப்பு எடுக்க மாட்டாங்க, சிறப்பு கவன ஈர்ப்பு எடுக்க மாட்டாங்க, ஒத்திவைப்பு தீர்மானம் எடுக்க மாட்டாங்க, ஒண்ணுமே எடுக்க மாட்டாங்க. அப்படியே தப்பித்தவறி வாய்ப்பு கொடுத்தா ஒரு 2 நிமிஷம் வாய்ப்பு பேச கொடுத்தாலும் 2 ஹவர் குறுக்கீடு இருக்கும். ஒண்ணுமே செய்ய முடியாது. தத்தளிச்சு போய் பேச வந்ததே மறந்து விட்டுறணும். அதுதான் இன்னைக்கு சட்டமன்றம். அவர்களிடம் பதில் பெறுவதற்கு தானே எழுப்புறீங்க. அப்புறம் அவங்க பதில் சொன்னா ஏன் பதில் சொல்றாங்கன்னு கேட்டா அது எங்க நேரத்துக்குள்ள முழுசா 2 நீங்க கேக்குறது எதிர்க்கட்சிகள் பதில் பெறுவதற்கு தானே, விளக்கம் பெறுவதற்கு தானே, தெளிவு பெறுவதற்கு தானே. எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒரு கேள்வியை எழுப்புகிறோம் என்று சொன்னால் அவர் என்ன கேள்வி எழுப்புகிறார், அந்த கேள்வியிலே நியாயம் இருக்கிறதா இல்லையா, அந்த கேள்வியிலே ஆய்வுக்குரியதா இல்லையா என்ற அந்த கேள்வி முடிகிற வரையிலாவது இந்த அமைச்சர்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் கிடையாது. சரி, நீங்க 3 பேரும் பேசிருக்கீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். சட்டமன்றத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு மக்கள் மன்றத்தின் உறுப்பினராக அவர் பேசட்டும். மணி, இல்லை, இப்போ இந்த சட்டசபையை நீங்க தனிச்சு பார்க்காதீங்க. 91, 96, 2001, 2006 அதில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறதுல பெருசாக ஆச்சரியம் ஒன்றும் இருக்காது. நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, ஜெயலலிதா, கருணாநிதி, விஜயகாந்த் 3 பேருக்கும் சபையில் இல்லாதவங்களை பற்றின அதிகப்படியான விவாதங்களும் அதை தொடர்ந்து வரக்கூடிய மதம் ஆச்சரியங்களும் இன்னைக்கு கைகலப்பு வரைக்கும் போய் அது முடிஞ்சிருக்குது. மக்கள் பிரச்சனைகளை இவர்கள் பேசுறதையான்னு கேட்டீங்க, பேசுறதே கிடையாது. என்னை பொறுத்தவரையில் நான் சொல்வேன், இதற்கு டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் இன்றைய ஆளும் கட்சி தான் காரணம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய அளவில் விஞ்ஞான அறிவு தேவையில்லை. தயவு செய்து அந்த சபை குறிப்புகளை போய் யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஹவுஸ் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 2 லைன் பேசினாங்கன்னா குறுக்கீடுகள் 20 லைன்ல இருந்து 200 லைன் வரைக்கும் இருக்கும். இந்த ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த சட்டசபையை 91, 96 5 ஆண்டுகள் நான் முழுசும் கவர் பண்ணியிருக்கேன். 2001, 2 ஆண்டுகள் கவர் பண்ணியிருக்கேன். கலைஞர் ஆட்சி காலத்துல இந்த அளவு கண்டிப்பாக குறுக்கீடுகள் கிடையாது. மற்ற விஷயத்துல அவங்கள பத்தின செயல்பாடுகளை நான் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணல, அது அல்ல. இந்த அசம்பிளியை நடத்துறதுன்றத பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்களை பேச விடுவது என்ற அந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டை ஃபோக்கஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த அளவு குறுக்கீடுகள் கிடையாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த அவை குறிப்புகளை யார் வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம். பார்த்தீர்கள் என்றாலே ஒரு உறுப்பினர், ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்த உறுப்பினர் 2 லைனோ 4 லைனோ பேசினார்னா அந்த குறுக்கீடுகள் 40 லைன்ல இருந்து 400 லைன் வரைக்கும் இருக்கும். இது யதார்த்தம் மேடம். ஒரு நிமிஷம் மேடம், இது இன்றைய யதார்த்தம். இது இன்றைய யதார்த்தம். ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, செப்டம்பர் 27 அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு இந்த அசம்பிளி என்பது கடந்த 3 ஆண்டுகள் அவங்க ஜெயலலிதா இருக்கும்போது இருந்ததை விட இப்ப இன்னும் அதிகமா இருக்கு. என்னன்னா
நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அவங்க ட்ரெஷரி பெஞ்சஸ் ரூலிங் பார்ட்டி வந்து தே ஃபீல் மோர் வல்னரபிள். இன்னும் அதிகமாக அவர்கள் வல்னரபிள் சொல்றீங்க, எண்ணிக்கையில் அதிகமா இருக்கு, பலவீனமானவர்களாக எப்படி நீங்க அவர்கள் பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை, அவர்கள் அப்படி உணர்கிறார்கள். அதான் நான் சொன்னேன், they feel they are vulnerable. அந்த அம்மா இருக்கும்பொழுது 3 ஆண்டுகள் அந்த அம்மா இருக்கும்போது நடைபெற்ற சட்டமன்றங்களில் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் கூட இப்பொழுது கொடுக்கப்படவில்லை. அவங்க வந்து எல்லாத்துக்குமே அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. சிறிய அளவிற்கான விமர்சனங்கள் கூட அங்க அனுமதிக்கப்படுவதில்லை. இது இன்றைய யதார்த்தம். நீங்க 91ல சபையை பார்த்தீங்கன்னா அவர் இருந்தார், அந்த ஆண்டு அவர் இருந்தார். நீங்க சொல்லுங்க, அவர் சொல்லக்கூடிய கருத்து ஏற்புடையதா? ஆளுங்கட்சி என்பது பெரும்பான்மை பலமிக்க மக்களால் பெரும்பான்மை பெறப்பட்ட ஒரு அமைப்பு. ஒவ்வொரு முறையும் பேரவைத் தலைவர் எந்த தீர்ப்பு வழங்கினாலும் அந்த நீதிமன்ற நீதிபதிக்கும் இதுக்கும் அதுக்கு தான் வித்தியாசம். பேரவைத் தலைவருக்கும் நீதிபதிக்கும் எந்த தீர்ப்பை வழங்கினாலும் இந்த தீர்ப்புக்கு முன்னால் இது வந்து பேரவையினுடைய முடிவுக்கு விடப்படுகிறது பெரும்பான்மையை வச்சுட்டு தான். இவர் தேர்ந்தெடுக்கப்படுவதே பெரும்பான்மையினுடைய அடிப்படையில் தான். பெரும்பான்மை ஆட்சியினுடைய அந்த ஒரு உணர்வு இருக்க, இதை சகித்து கொள்வதற்கு முதல்ல எதிர்க்கட்சிகளுக்கு ஜனநாயக பண்பு இருக்கணும். நீதிபதிக்கும் இந்த முடிவை நீதிபதிக்கும் சபாநாயகருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரெண்டாவது தடவை சார் சொல்றாரு, அதனால நான் இத மறுத்து சொல்லணும். செகண்ட் டைம் சொல்றாரு. நீதிபதிக்கும் இப்பவே நீங்க வந்து நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏன் கூச்சல் போடுறீங்க? ஏன் நீதிபதிக்கும் ஸ்பீக்கருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்ற பாயிண்ட்ல கிடையாது. இல்ல பேச விடுங்க. இல்ல பெரும்பான்மை ஆளுங்கட்சி, பெரும்பான்மை இருக்கிறதுனால தான் ஆளுங்கட்சி. ஆனா சட்டப்பேரவை என்ன சொல்ல வரேன்னா, நீதிபதி அப்படி கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய மக்கள் பிரச்சனைகளை பேசலாம், விளக்கம் பெறலாம், தெளிவு பெறலாம், ஆலோசனை கூறலாம். ஆனால் முடிவெடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது, பெரும்பான்மைக்கு தான். சபாநாயகரோட அதிகாரத்தை யாரும் கொஸ்டின் பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட அதிகாரம் என்பது கோடிஃபை பண்ணப்படல. வானளவு அதிகாரம் என்று ஸ்பீக்கருக்கு இருப்பது என்பது யதார்த்தத்தில் அதுதான் உண்மை. இன்றைய கள நிலவரம் அதுதான். ஸ்பீக்கர்ஸோட பவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கோடிஃபை ஆகல. எந்த நீதிமன்றத்திற்கு போனாலும் அது நிலைக்க போவது கிடையாது. ஆனால் சிக்கல் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்திலுமே நீங்க இன்டர்பிரேட் பண்ணி பேசி உங்களுக்கு வந்து எதிர்க்கட்சிகளை வந்து மொத்தமா நீங்க பேச விடாம பண்ணும்போது தான் இந்த சிக்கல் வருது. நீங்க கொஞ்சமாவது அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த சிக்கலே வந்திருக்காது. இது வந்து உங்களுக்கே நன்றாக தெரியும். நீங்க வந்து இன்றைக்கு வந்து ஒரு தனி மனித தாக்குதலில் ஈடுபடக்கூடிய ஒரு உறுப்பினரை நீங்க பேச அனுமதிக்காதீங்க, அது நாம் புரிந்து கொள்ளலாம். கொள்கை ரீதியாக இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கும் பொழுது கூட வந்து ஏன் நீங்கள் அவர்களை தடுக்கிறீர்கள்? இது வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த விமர்சனங்கள் இந்த அரசாங்கத்திற்கு நன்மையாகத்தான் முடியும். இல்ல இப்ப அததான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அமைச்சர் எழுந்து பதில் சொல்லுவதற்காக, அரசாங்கத்தினுடைய நிலைமையை சொல்லுவதற்காக, நீங்க எழுப்புற கேள்விக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக பதில் சொன்னா இது தடுக்கிறதா? அதற்காகத்தான் நீங்க பேசுறீங்க. எதிர்க்கட்சிகள் எதுக்காக பேசுறீங்க? விளக்கம் பெறுவதற்கு தானே, தெளிவு பெறுவதற்கு தானே, பதில் பெறுவதற்கு தானே, அரசாங்க நடவடிக்கை என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே. அதற்காக பதில் சொன்னா ஏன் நீங்க தடுக்கிறீங்கன்னு ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு 4 ஆண்டு காலமாக, அதுக்கு முன்னால் எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு கொடுக்கக்கூடிய நேரம் 15 நிமிஷம். இந்த 15 நிமிடத்தில் நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றது 1 நிமிஷம். அந்த 15 நிமிஷத்துல 12 நிமிஷம் நீங்களே எடுத்துட்டு உங்க மந்திரிங்க பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நாங்க என்ன கேள்வியை வைக்கிறது? ஒரு காலத்தில் வந்து சட்டமன்றத்தில் காரசார விவாதம் நடந்தது, ருசிகரமான விவாதம் நடந்தது, காரசார வாக்குவாதம் அப்படின்ற செய்திகள்லாம் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னால தலைப்புச் செய்திகளாக இருந்தது. இன்றைக்கு வந்து சட்டமன்றத்தில் கடும் கூச்சல் குழப்பம், அமளி, வெளிநடப்பு அப்படின்ற செய்திகள் தொடர்ச்சியா வர்றதை பார்க்கிறோம். ஆனா இங்க வந்து வெளியேற்றது மாதிரி நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் வெளியேற்றப்படுவதில்லை, சஸ்பெண்ட் செய்யப்படுவதில்லை. நாடாளுமன்றத்தில் நேரலை இருக்கிறது மாதிரி தமிழ்நாட்டில் நேரலை, மாநில சட்டமன்றங்களிலும் நேரலைகள் வந்தால் இந்த அமளிகள் குறையுமா அப்படின்றது ஒரு ஆய்வுக்குரியது. அதை பற்றி விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திரு செங்குட்டுவன், சட்டசபை நடக்கிற நாட்கள் குறைவு, சட்டசபை பொதுவாக 100 நாளாவது ஆண்டுக்கு கூடணும் அப்படின்ற கோரிக்கையை சில எதிர்க்கட்சிகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன்வைக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். ஆனால் 100 நாட்கள் சராசரியாக நடக்கிறது இல்லை எங்கேயுமே. இப்போ நடக்கிற நாட்கள்லையும் மிக பெரும்பாலான நேரம் வந்து கட்சி அரசியல் பேசுறதுக்கும் தனி நபர் தாக்குதல் அல்லது பொருளாதாரத்தில் போயிடுது, மக்கள் பிரச்சனைகள் பேசப்படுவதில்லை அப்படின்ற விமர்சனம் இருக்குது. திமுக எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையிலும் சட்டசபையை கூட்டுங்க, கூட்டலைன்னா சட்டசபையை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ ஆக்குறீங்க. சட்டசபையை கூட்டும் போது
அந்த நேரத்துல வந்து மக்கள் பிரச்சனையை நீங்க எழுப்பியிருக்கீங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. நீங்க ஏதேனும் மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கீங்களா? ஏராளமான பிரச்சனைகளை இன்னைக்கு நாங்கள் மக்கள் பிரச்சனையை எழுப்பியிருக்கோம். சட்டமன்றத்தில் நேற்றுக்கு 3 நாளைக்கு முன்னே கூட அலுவல் வாய் கூட்டம் நடக்கும்போது எங்களுடைய சட்டமன்ற கட்சியினுடைய கொறடா வந்து 10 நாளாவது நீங்கள் வந்து இந்த சட்டமன்றத்தை நடத்துங்க. அதனால் நிறைய மக்கள் பிரச்சனை இருக்குது, விவசாயிகள் பிரச்சனை இருக்குது, தொழிலாளர் பிரச்சனை இருக்குது, பஸ் ஊழியர் பிரச்சனை இருக்குது, அதே போல் வனக்காவலர் அந்த மாணவர்கள் பிரச்சனை இருக்குது, அதே போல் கரண்ட்டு EB ப்ராப்ளம் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம் இருக்குது. ஆகவே ஒரு 10 நாளாவது நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு முடியாதனால தான் நம்ம வாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்தார். ஆகவே இருக்கக்கூடிய இந்த நாட்களிலாவது நேற்றைக்கு வந்து எங்களுடைய கழகத்தினுடைய பொருளாளர் எங்களுடைய தளபதி அவர்கள் நேற்றைக்கு வந்து இந்த வன பட்டதாரி மாணவர்கள் சம்பந்தமாக ஒரு 21 நாள் வந்து உண்ணாவிரதம் உட்காந்துட்டு இருக்காங்க, அந்த மாணவர்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த இஷ்யூவை வந்து கிளப்புறதுக்கு எந்திரிச்சு வரணும் சார். நான் ஒரு சட்டமன்றத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் முன்வரிசையில் இருக்கிறார். ஒரு சட்டமன்றத்தினுடைய ஒரு ஜனநாயகம் என்னவென்று சொன்னால் சட்டமன்றத்தினுடைய கட்சி தலைவர் எந்திரிச்சு நிற்கும் போது உடனடியாக மைக்கை ஆன் பண்ணி கொடுக்கணும். அது என்ன சொல்றார் இதையாவது கேட்கணும். ஆகவே அதை போய் நாங்கள் வந்து மைக் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அப்போ மக்கள் பிரச்சனை ஏராளமான பிரச்சனை நாங்கள் கிளப்புறோமே. இன்னைக்கு நாங்கள் தாதுமணல் பிரச்சனை கிளப்பியிருக்கோம், விவசாயிகள் பிரச்சனை கிளப்பியிருக்கோம், தென்னை மரத்தில் பிரச்சனை கிளப்பியிருக்கோம், அதே போல நாங்கள் வந்து வறட்சி நிவாரண பிரச்சனை கிளப்பியிருக்கோம், அதே போல பஸ் பால் விலை ஊதிய பிரச்சனையை நாங்கள் கிளப்பியிருக்கோம், அதே போல மின்கட்டண உயர்வை நாங்கள் கிளப்பியிருக்கோம். ஆகவே பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் கிளப்பியிருக்கோம். ஆனால் அந்த கிளப்பப்படுகிற அந்த பிரச்சனைகளை முழுமையாக சொல்லுவதற்கு, முழுமையாக அந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு இந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரியா இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உள்வாங்கிக் கொண்டு அதற்கு பதில் சொல்லுகிற நிலையில கூட இந்த அமைச்சர்கள் கிடையாது. ஆகவே மக்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்காக தான் எதிர்க்கட்சிகள் நாங்கள் வருமே தவிர எங்களுக்கு நாங்கள் லாப நிகழ்ச்சி பண்றதுக்காக நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தான் முக்கியம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் மக்கள் பிரச்சனை எடுத்து வைப்பதற்கு தான் சட்டமன்றத்துக்கு வருகிறோம். அதை பற்றின காரசார விவாதங்கள் நடந்ததாக பத்திரிகைகளில் செய்தி இல்லை. குறிப்பாக ஒரு தலைவரை பற்றி சொன்னாங்க, உடனே எழுந்து கூட்டமாக எழுந்து நின்று ஆட்சேபித்தார்கள், எதிர்வரிசையில் இருந்து கூச்சலிட்டார்கள், என்ன பேசினார்கள் என்று ஒன்றும் புரியவில்லை. பிறகு சபாநாயகர் அனைவரையும் உட்கார சொன்னார், அவங்க உட்காராம இருந்தாங்க. இப்படியான செய்தி தானே வருது. அதிமுகவுடைய ஒரு பாலிசி இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, அதிமுகவுடைய அவனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், சபாநாயகர், அமைச்சர்கள் இவருடைய என்ன நடக்குதுன்னா, காலையில 9 மணி 9:30 மணிக்கு சபாநாயகர் இருக்கைக்கு போவாங்க. இன்னைக்கு யார் என்னென்ன சப்ஜெக்ட் பேச போறாங்கன்னு பார்ப்பாங்க. சரி இவர் பேசுறாரு, இவர் பேசினா உண்மைகளை வெளியே வந்துடும் சொல்லி ஏதாவது அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லி ஏதாவது 2 வார்த்தைகளை கரடு முழா 2 வார்த்தைகளை பேச வச்சு எப்படியாவது அவங்களை வெளியேற்றணும் தான் இருக்காங்களே தவிர எங்களுக்கு முழுமையான அந்த நேரத்தை ஒதுக்கலையே சார். சரி, நீங்க எதிர்க்கட்சியில் சார்பில் இருக்கீங்க, ஆளுங்கட்சியின் தரப்புல வாதிடுறதுக்கு திரு தமிழரசன் தான் இருக்கார், அவருக்கான வாய்ப்பை நம்ம தரணும். நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. திரு செங்குட்டுவன் நேற்றைக்கு திமுகவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டார்னு சொல்றார். அவர் பூஜ்ய நேரத்தில் எழுந்தா திமுக தலைவர், குழு தலைவர் அவருக்கு பேசுறதுக்கு அனுமதிக்கணும். பேரவைத் தலைவர் சொல்லுங்க பேசுங்க அப்படின்னு சொல்றார். உடனே வனத்துறையில் அந்த வேலைவாய்ப்பு பிரச்சனை குறித்து பேச எழுதுறார், அது குறித்து பேச தொடங்குறார். உடனே பேரவைத் தலைவர் சொல்றாரு, இப்போ வந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம், இந்த தீர்மானம்ங்கிறது எப்படின்னா இதுல வந்து பொதுவான எந்த செய்தியை வேண்டுமானாலும் பேசலாம், கட்டுப்பாடு இல்லை, இது குறித்து தான் பேசணும்னு ஒரு துறை தொடர்பான ஒரு தலைப்பு இல்லை, எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஆக அந்த வாய்ப்பு இருக்கு, உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் பேச போறாங்க, நீங்களே கூட பேசலாம். ஆகவே அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்க பேசுங்க, இதற்காக ஒரு தனி நேரம் தேவையில்லை, தனி விவாதம் தேவையில்லை, பொது விவாதத்திலே இதை பேசுங்கன்னு சொல்றாரு. என்னங்க தப்பு? இல்ல என்ன தப்பு? மரபு ரீதியா மரபு அறிஞர்களை நான் கேட்கிறேன், மரபு அறிஞர்களை நான் கேட்கிறேன். என்ன சொல்றேன், உடனே எதிர்க்கட்சியினுடைய தலைவர், பிரதான தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு அவசர முக்கியத்துவம் அந்த பிரச்சனை, ஒரு 200 மாணவர்கள் அங்கே பட்டினி சாகிறார்கள், சாகுவரை உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். ஆகிய அந்த உண்ணாவிரத பிரச்சனையை உடனடியாக கிளப்பும் போது ஒரு 5 நிமிஷம் என்ன உங்களுக்கு, நீங்க லாவணி இது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவுக்கு சாதகமான ஒரு தேமுதிகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி நேரத்தில் 20 நிமிஷம் அந்த அம்மாவை போடுறாரு, அதுக்கு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கார் சபாநாயகர். ஆனா எங்களுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர், ஒரு முன்னாள் துணை முதலமைச்சர், எங்க கட்சியினுடைய பொருளாளர், அவர் வந்து பேசுறதுக்கு நீங்க டைம் கொடுக்க மாட்டீங்க. என்ன அர்த்தம்? 1000 இருந்தாலும் சட்டமன்றத்தை பொறுத்தவரையில நீங்கள் பிரதான எதிர்கட்சி கூட கிடையாது. எங்க கட்சியினுடைய தலைவர் ஒரு குழு, உங்க கட்சி தலைவர், ஆனால் ஒரு குழு உங்களுக்கு பேச அனுமதிக்கப்படுகிறது. நீங்க பேசுற பொருள் அது வந்து அவசியமா முக்கியம். அது ஒரு எம்எல்ஏவுக்கு 20 நிமிஷம் புகழ்றதுக்கு சட்டமன்ற மரபுல இடம் இருக்கா? அது என்னன்னா தேமுதிகவிலிருந்து அவர்கள் எல்லாம்
வாய்ப்பு மறுக்கப்படுகிறவர்கள். அந்த கொறடா அவர்களுக்கு வாய்ப்பு தரதில்லை. அவங்க கேள்வி கேட்கிற நேரத்தில் தான் ஏதாவது பேச முடியும். பேரவைத் தலைவருக்கு தெரியும். கேள்வி நேரத்துல வந்து கொறடாவே கேட்கணும். உங்களை போல கேட்கணும். அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கிற உரிமையை பேரவைத் தலைவர் பயன்படுத்துறாரு. என்ன தப்பு? இரண்டாவது நான் கேட்கறது இதெல்லாம் இது பதில். நான் கேட்க விரும்புற ஒரு கேள்வி, நேற்றைக்கு கூட 2 நாள் இந்த அவை கூடி இருக்கிறது. நேற்றைக்கு கூட அமைச்சர் திருமதி கோகுலேந்திரா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த வார்த்தை அது ஒருவேளை எதிர்கட்சிக்காரர்களுக்கு அது வேற அவர்களுக்கு வந்து ஏதாவது வகையில் புண்படுத்துற வார்த்தையா இருக்கலாம். அது எடுத்தாங்களா இல்லையா? அவை குறிப்பில் இருந்து எடுத்தாங்களா, நீக்கினாங்களா? சட்டமன்ற உறுப்பினருடைய ஒரு மனோபாவம் என்னவென்று சொன்னால், என்ன பேசவே முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞரையும் எதிர்கட்சிகளையும் எவ்வளவு தரக்குறவா பேசணும் அவ்வளவு தரக்குறவா பேசினால் அடுத்த நாள் அவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. அதனால்தான் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களை எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களை தள்ளுவண்டி என்று சொன்னார். தள்ளுவண்டி என்று சொன்னார். தள்ளுவண்டி என்று சொன்ன எந்த அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அந்த தள்ளுவண்டின்னு சொன்னார். அன்னைக்கு எம்எல்ஏ இருந்தாரு. தள்ளுவண்டின்னு சொல்லும் போது அடுத்த நாள் அவருக்கு வந்து மந்திரி பதவி கிடைக்குது. சோ அதனாலதான் இதனுடைய உச்சகட்டம் தான். ஒரு நிமிஷம் இல்ல மணி இல்ல ஒரே ஒரு கேள்வி. நம்ம இவ்வளவு நேரம் பேசினால் ஒரு கேள்வி. பேரவைத் தலைவர் தான் அனைத்து உறுப்பினருடைய உரிமைகளையும் காப்பாற்றுவதற்கு அந்த அதிகாரம் அளித்தவர். அவரையே போய் வந்து தாக்குறதுக்கு முயற்சிப்பது, அவருடைய மேசையை தள்ளுவது, அந்த மேசை மேல இருக்கிற குறிப்பேடுகள் எல்லாம் எடுத்து கிழித்தறிவது, சரி ஒரு பொதுவான சபை மரபறிந்த சபை உரிமைக்கு கட்டுப்பட்ட சபைக்கு வந்து பெருமை சேர்க்கிற இயக்கமா இருந்தா நீங்க இதை கேட்கணும் இல்ல? சரி, இன்னைக்கு நடந்தது டிவில மக்கள்கிட்ட காமிச்சீங்கன்னா மக்கள் சொல்லுவாங்க நீங்க என்ன மாதிரி தள்ளுமுள்ளு நடந்துச்சு. இல்ல ஆளுங்கட்சியில மோசமான வார்த்தை என்ன பயன்படுத்தினாங்க, அதே நேரம் என்ன தள்ளுமுள்ளு நடந்தது, யார் கையை யார் புடிச்சு இழுத்தா, எல்லாமே டிவில வந்திருந்தா, லைவ் டிவில வந்திருந்தா, பார்லிமெண்ட் மாதிரி வந்திருந்தா உண்மை தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதானே பாப்பீங்க. ஒரு நிமிஷம். சரி, இல்ல இப்போ வந்து பேரவையின் நேரம் கவனம் திசை திரும்புகிறது, மக்கள் பிரச்சனைகளை பேச முடியல அப்படின்ற ஒரு வாத பிரதிவாதம் இருக்கு. சட்டசபையில் நடக்கிறது, நாடாளுமன்றத்தில் அதில் என்ன நடக்கிறதுன்றது நேரலையாக தெரிகிறது. அந்த நேரலை வந்த பிறகு, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் நேரலை வந்த பிறகு அமளி துமளி குறைந்தது அப்படின்ற விஷயங்களை அதனுடைய சபாநாயகராக இருந்தவங்க சொல்றாங்க. இப்போ குறிப்பா கேரளா, ஆந்திரா, இப்போ டெல்லியில கெஜ்ரிவால் வந்த பிறகு அங்க வந்து லைவ் வெப்காஸ்டிங் வச்சிருக்காங்க. பேரவையில் நடக்கும்போது அதை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். மக்கள் பார்க்கிறாங்கன்ற ஒரு அச்சம் தவறாக நடக்கிற உறுப்பினர்களுக்கு எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ வரும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இந்த தனி மனித தாக்குதல் கட்சி அரசியல் பேசுறதுல இருந்து விடுபட்டு மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு இந்த லைவ் டெலிகாஸ்ட்ன்றது உதவுமா? 100% உதவும், 100% உதவும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாடு சட்டசபையில் நிலவக்கூடிய பிரத்யேகமான ஜனநாயக விரோத போக்கை முழுவதுமாக களைய முடியாவிட்டாலும் ஓரளவு களைவதற்கு இந்த வெப்காஸ்டிங்கும் லைவ் டெலிகாஸ்டும் உதவும். இவர் நண்பர் தமிழரசன் சொன்னார், சபாநாயகர் இருக்கையை வந்து முற்றுகையிட்டு போராடுறாங்க, மைக்க புடுங்குறாங்க, இதெல்லாம் எங்கேயா அனுமதிப்பாங்களான்னு. பார்லிமெண்ட்ல இவங்க என்ன பண்ணாங்க, மைத்ரேயன் ஒரு சீனியர் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா, 18 வருஷம் அவர் இருக்காரு. அவர் வந்து ஹமீத் அன்சாரியோட டேபிள்ல இருக்கக்கூடிய மைக்க புடுங்கி எரிஞ்சார். சமீபத்தில் நடந்தது அது. அங்க வந்து இவங்க முற்றுகையிட்டு இவங்க பண்ணக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ஜஸ்ட் கான்ட்ராடிக்ஷன். அதாவது வந்து சபையில வந்து சில நேரங்களில் சில எதிர்க்கட்சிகள் வந்து உணர்ச்சி கொந்தளிப்புல சில பிரச்சனைகளை போராடுறதுன்றது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் பேசவே விடாமல் செய்யக்கூடியது என்ற பிரத்யேக நிலைமை இங்குதான் இருக்கிறது. இந்த நிலைமை களையப்படுவதற்கு அங்க உள்ள என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். அதற்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி லைவ் டெலிகாஸ்டும் இன்னும் சொல்ல போனா வெப்காஸ்டிங்கும் வரதுன்றது வந்து பெரிய அளவுல உதவிகரமா இருக்கும்னு தான் நான் நம்புறேன். அது லோக்சபா கட்சியினுடைய தலைவர், அதன் சார்பில் மாநில தலைவராக இருக்கிற ஜெகதீஸ்வரன் ஹைகோர்ட்ல இது தொடர்பாக ஒரு பொதுநல வழக்கு, அந்த வழக்கு வந்து இருக்கு. அங்க வந்து எங்க வந்து சிக்கல் முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த 3 சட்டமன்றங்களும் லோக்சபால வந்து சோம்நாத் சாட்டர்ஜி இருக்கும்போது நடந்தது. நீங்கள் குறிப்பிட்ட மற்ற சட்டமன்றங்கள்ல அந்த ஸ்பீக்கர்ஸ் பர்மிஷன் கொடுத்து நடக்குது. ஏன்னா ஸ்பீக்கரோட அதிகாரம் என்பது வனாலாவியாது, உண்மையிலே அது கோடிஃபை பண்ணப்படல. நம்முடைய சட்டமன்றத்தில் நம்முடைய சபாநாயகர் வந்து அதுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு வரப்போவதில்லை. இந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் பில்டப் ஆகணும்னா எதிர்க்கட்சிகள் மட்டுமே வந்து இதை காட்டுக்கத்தலா கத்தி கொண்டிருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒன்னு லைவ் டெலிகாஸ்ட், இன்னொன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து என்னுடைய கருத்து வந்து இவ்வளவு தூரம் ஒரு சிக்கலான நிலைமை இருக்கும்போது ஒரு யுனைடெடா வந்து இவங்களால வந்து ஒரு இஷ்யூவை வந்து ஜாயிண்ட் அப்போசிஷன் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ண முடியல. இவர் நண்பர் சொன்ன மாதிரி வந்து பிரதான எதிர்க்கட்சி திமுக கிடையாது, பிரதான எதிர்க்கட்சி தேமுதிக. அந்த எதிர்க்கட்சி தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சபைக்கு வருவதே இல்லை.
அப்ப நீங்க எப்படி வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவீங்க? ஆகவே எதிர்க்கட்சிகளும் வந்து இந்த விஷயத்துல ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் they fail to rise up to the occasion. அவங்களால வந்து இந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்கு வந்து ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் சொல்யூஷனை யோசிக்க முடியல. நீங்க ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி போடலன்னா நிச்சயமாக உங்களால் இந்த நிலைமையை சமாளிக்க முடியாது. இதுதான் கலை யதார்த்தம். இதுல எதிர்க்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை வேண்டும், சேர்ந்து இயங்கணுன்ற ஒரு அரசியல் கருத்தை மணி சொல்றாரு. நான் கேட்கிறது, நாடாளுமன்றத்தில் சபையில் அமளி வந்தா ஒத்தி வைக்கிறாங்க, மீண்டும் 10 நிமிஷத்துக்கு பிறகு அவை கூடுகிறது, பெரும்பாலான தருணங்கள்ல யாரையும் சஸ்பெண்ட் பண்றது இல்ல, மீண்டும் சுமூகமாக அந்த பதற்றம் தணிந்து மீண்டும் நடக்குது. தமிழ்நாட்டில் அல்லது மாநில சட்டமன்றங்கள்ல ஏன் அது மாதிரியான ஒரு நடைமுறைகள் இருக்கிறது இல்ல? அப்படி ஒரு நடைமுறை வந்தா பயனுள்ளதா இருக்குமா? நிச்சயமா. அதாவது இன்னைக்கு குறிப்பா அந்த நடைமுறை கூட வரணும்னு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட வரட்டும், நாம அப்படி எதிர்பார்க்கல. குறைஞ்சபட்சம் இப்ப நானே வந்து 3000 கொஸ்டின் கிட்ட கொடுத்துட்டேன். ஆனா லிஸ்டான கொஸ்டின் 3 கூட கிடையாது இந்த 4 வருஷத்துல. ஆகையால மெயின் கொஸ்டினும் லிஸ்ட் ஆகாது, துணை கேள்வியும் கேட்க விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் துணை கேள்விக்கு ஏஞ்சி நின்று நான் போராடினது எனக்கு மட்டுமே தெரியும். என்னை பார்த்து ஆளுங்கட்சியினர் கை கொட்டி சிரிக்கிறாங்க, நம்ம கெஞ்சரமா பிச்சை எடுக்கிறோம்னு பார்த்து கிண்டல் பண்றாங்க. அந்த அளவுக்கு தான் எங்க நிலைமை இருக்கிறது. அந்த அளவுக்கு துணை கேள்வியும் கேட்கறதுக்கும் விட மாட்டாங்க, எதுலயும் பேசவும் விட மாட்டாங்க. அந்த அளவு ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறதுக்கே அந்த அனுமதி இல்லாதப்ப அலோவ் பண்ணிட்டாலே நமக்கு கேட்கிற கேள்விக்கு பதிலும் ஓரளவுக்கு கிடைச்சிட்டாலே இந்த சூழ்நிலையே வராது. ஆனால் ஒரு நிமிஷம் சார், ஆனால் பேசுவதற்கே வாய்ப்பில்லை, அந்த அந்த அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குல்ல. பேச கிடைக்கிற நேரத்துல முறையான மக்கள் பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் பேசுகிறாங்க. அதாவது நான் நேத்துக்கு பேசுனது சத்துணவுத்துறையை பத்தி ஒரு பிரச்சனையே இல்ல. அதுல வந்து அதை நாங்கள் கண்காணிக்கிறோம், ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறோம் என்று ஒரு வார்த்தையில பதில் சொல்றதுக்கு அதுக்கு 1/2 மணி நேரம் நடத்தினாங்க. ஆகையால நேரம் வீணடிக்கிறது மட்டும் கிடையாது, நாம் பேச வேண்டிய ஆக்கப்பூர்வமான எங்கள் நேரத்தையும் அவர்கள் தூக்கிக் கொள்கிறார்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு எங்கள் தொகுதி சார்ந்த, மாவட்டம் சார்ந்த முக்கியமான பிரச்சனைகள், மக்கள் நல பிரச்சனைகள், அதையெல்லாம் அவங்க தீர்த்து வச்சாலே அந்த மாவட்டத்துல நிறைய நல்லது விஷயம் நடக்கும். அவ்வளவு அதுல கொஞ்சம் கூட ஆய்வுக்கு எடுத்துக்கிறது இல்ல. எனவே அதோட அழுத்தம் எங்களுக்கு எல்லாம் இருக்கும் இல்லையா? நாங்க எம்எல்ஏக்களா எங்க தொகுதியில மக்களுக்கு போய் நாங்க பேசணும் இல்லையா? பல்வேறு திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கோம், முடிவடையாம இருக்கு. அதையெல்லாம் இவங்க பதில் சொல்ல தயாரா இல்லைன்னா அப்புறம் எங்க நிலைமை என்ன? அப்போசிஷனோட ஃபெயிலியர் ஒரு விதத்துல நிச்சயமா நான் சொல்வேன், இது வந்து ஒரு அப்போசிஷனோட ஃபெயிலியர். அப்போசிஷன் ஒன்னா சேரணும், அதுல மாற்று கருத்தே இல்லை. நான் சாரோட ஒரு நிமிஷம் தமிழரசு கேள்வின்னா ஸ்டார் அன்ஸ்டார், குறியிட்ட உடுகுறியிட்ட அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஆக அப்படிப்பட்ட 2 வகையா அந்த கேள்வியை பிரிச்சிடும் சட்டமன்ற பேரவை செயலகம். அதுக்கப்புறம் ஒரு ஆள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3000 கேள்விக்கு பதில் சொல்றதுன்னா முழு சட்டமன்றமும் அவங்களுக்கு தான் இயங்கணும். ஆகவே இதுக்காக என்ன விட மாட்டேங்கிறீங்களாங்க? ஏன் நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிட்டேனா? அதாவது புரியும் உங்களுக்கு. சரி, ஒரு மரபை தெரிஞ்சுங்க. அதாவது சட்டமன்றத்தை மரபே எல்லாம் பண்றீங்களே, அப்புறம் என்ன? அவர் பேசி முடிக்கட்டும். ஒரு நிமிஷம் போல பொறுப்பு இல்லாம பேசினா எப்படி என்ன பண்ணுவேன்? குறியிட்ட உடுகுறியிட்ட ஸ்டார் அன்ஸ்டார்டு, இதற்கு மேல எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி நியாயமான கேள்வியாக, தகுதி உள்ள கேள்வியான பட்சத்தில் அதற்குரிய பதில் எழுத்துப்பூர்வமா வரும், வரும். ஒரு சாதாரண மக்கள்கிட்ட வரக்கூடிய ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெளியேற்றப்பட்டார், குண்டு கட்டாக சட்டசபை காவலர்களால் வெளியே தூக்கி கொண்டு போய் போடப்பட்டார் அப்படின்ற செய்தியை பார்க்கிறப்ப மக்களுக்கு அந்த தொகுதி உறுப்பினருக்கு தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் இப்படி நடந்துக்கிட்டாரு, இப்படி ஒரு நிலைமை அவருக்கு வந்தது அப்படின்றத பார்க்கிறப்ப இளைஞர்கள்ட்ட என்ன மாதிரி உணர்வு வரும்? முதல்ல அவர் ஏன் அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் எச்சரிக்கிறேன், முதல்ல பேரவைத் தலைவர் உடனே காவலர்களுக்கு ஆணையிடுறதில்லை. நான் உங்களை எச்சரிக்கிறேன், நீங்கள் பேசுவது முறையற்றது, சட்டமன்ற விதிகளுக்கு மாறானது, எச்சரிக்கிறேன், வேண்டாம் என்று அறிவுறுத்துவார். அந்த அறிவுறுத்தலுக்கும் இல்லாமல் போனால் நீ வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். வெளியேறவும் மறுத்தால் அப்ப காவலர்களுக்கு ஆணையிடுவார், அவரை வெளியே கொண்டு போங்க, அப்புறப்படுத்துங்கள் என்று. ஆக அது 3 கட்டம். நீங்க 3வது கட்டமே தான் வெளியே தெரியும். முதல் கட்டம் எச்சரிக்கை, 2வது கட்டம் அறிவுரை, 3வது கட்டம் தான் ஆணை. பொதுவா சட்டசபையில இது மாதிரி நடக்கிறத பார்த்து மக்கள் நீங்க பேசுறதெல்லாம் இந்த 3வது கட்டம், 3வது கட்டத்துல கடந்த காலங்களில் எங்கள் தலைவர் கலைஞர் நான் எவ்வளவு விதியே மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் கூட ஆளுங்கட்சியை கேள்வி கேட்டாலே வெள்ள அமைச்சிருவாங்க. அதான் பிரச்சனை இங்க.
கடந்த காலங்களில் பொதுமக்கள் வந்து இந்த சட்டசபை நிகழ்ச்சிகளை வந்து ஆர்வமாக பார்த்த காலம் ஒரு காலம் உண்டு. தலைவர் கலைஞர் காலத்திலே நீண்ட வாதம் நடக்கும். அதே போல எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்திலே நீண்ட வாதம் நடக்கும். அதே போல காமராஜர் காலம், பக்தவச்சல காலம், ஆக இந்த காலங்களில் எல்லாம் நீண்ட வாதம் நடக்கும். மக்கள் ரொம்ப பார்ப்பாங்க. ஆனால் இந்த சட்டசபையினுடைய தரம் தாழ்ந்தது, இந்த சட்டசபையினுடைய தரம் தாழ்ந்தது சமீப காலத்தில் தான். சமீப காலத்தில் தான் இந்த சட்டசபையுடைய தரம் தாழ்ந்த காரணமே சமீப காலம் தான். இதை பாருங்க, நான் யாரையும் கொச்சைப்படுத்த விரும்பல. பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து இதுவரையில சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் பெரும்பாலாவுக்கு பங்கேற்று உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பல துறைகளுக்கும் பதிலளித்தவர் போற்றலுக்குரிய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா. இது பதிவேட்டில் இருக்கிறது, குறிப்புகளில் இருக்கிறது. நான் யாரையும் நான் சொல்றேன், முன்னாள் முதல்வர்களை நான் கொச்சப்படுத்த விரும்பல. பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து இதுவரையில நீங்க அந்த குறிப்பேடுகளில் பார்த்தா பெருமளவிற்கு பங்கேற்றது, விவாதங்களில் பங்கேற்றது, பதில் சொன்னது யாருன்னா இன்றைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா தான். கேள்வியை பொறுத்தவரையில் எந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி வருகிறதோ அந்த துறையினுடைய அமைச்சர் தான் பதில் சொல்வார். ஆனால் இப்போது சமீப காலமா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் 110ல வந்து பதில் சொல்றன்ற விதி இப்பதான் வந்தது. ஆனா இன்னொன்னு சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா ஸ்டார் கொஸ்டின் அன்ஸ்டார் கொஸ்டின் சொன்னாரு. அது எங்களுக்கு தெரியும், ஸ்டார் கொஸ்டின் என்ன அன்ஸ்டார் கொஸ்டின் என்ன. நாங்கெல்லாம் ஸ்டார் கொஸ்டின் தான், உடுக்கூறியிட்ட கேள்வி தான் நாங்க போடுறோம். ஆனால் அந்த உடுக்கூறியிட்ட கேள்விகள் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். எல்லாமே ஸ்பீக்கர்னா அப்ப நாங்க எதுக்கு? ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம விவாதிக்கலாம். சட்டசபையில் மக்கள் பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் ஆளுங்கட்சியா எதிர்க்கட்சிகளா அல்லது இரண்டு தரப்புமா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். ஆளுங்கட்சி என்று 54% நேயர்களும் எதிர்க்கட்சிகள் என 9% நேயர்களும் இருதரப்பும் என்று 37% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. நாம் நிறைவு பகுதியில் இருக்கிறோம். செய்திக்கு வழிகொடு இருக்கிறது. நால்வருக்குமான பொது கேள்வி. மக்கள் எதிர்க்கட்சிகளை விடவும் ஆளுங்கட்சியை சொல்றதை பார்க்கிறோம். இன்னொன்று இரண்டு தரப்பும் இப்படி இருக்காங்க அப்படின்றது 3இல் ஒரு பகுதிக்கு மேலே சொல்றாங்க. இப்போ மக்கள் பிரச்சனையை ஒரு பேரவை கூடும்போது பல்வேறு தரப்பினர் மக்கள் திரளில் வந்து தங்களுடைய பிரச்சனை பேசப்படாதா, பிரச்சனைகளுக்கு தீர்வு வராதா அப்படின்னு எதிர்பார்க்கிற தருணங்கள், இயக்கங்கள் இருக்குது மக்கள்கிட்ட. மக்கள் மன்றத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த நேரம் முறையாக இது செலவிடப்படுவதற்கும் அவை சுமூகமாக நடந்து மக்கள் பிரச்சனைகள் முன்னுக்கு வருவதற்கும் யார் என்ன செய்யணும்? உங்களுடைய நிறைவு கருத்தை நால்வரும் சொல்லுங்க. உங்களுடைய கருத்து. நான் 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இது ஒரு பிரத்யேகமான ஒரு சூழல். கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சி பேச விடலைன்னு சொல்றாங்க. ஆகவே வந்து அப்போசிஷனுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, அவங்க வந்து ஒரு கூட்டு வியூகம் வகுப்பது என்பது நிலைமையை ஓரளவு சமாளிக்க உதவும் என்று நம்புகிறேன். அதற்கு திமுக முன்முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவது, டெல்லியில கூட்டு வியாகம் எடுத்தால் அங்க நாடாளுமன்றத்தின் மேலவை நடக்க முடியாம போறதுன்ற ஒரு நிலைமையும் பார்க்கிறோம். இல்ல, அது வேறு. இங்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா இவங்களால சமாளிக்க முடியாத நிலைமையா, அதுல திமுகவுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இரண்டாவது பாயிண்ட் நான் சுருக்கமா சொல்ல விரும்புது, கூடிய சீக்கிரம் அங்கே லைவ் டெலிகாஸ்ட் வருவது என்பது மக்கள் மன்றத்தில் இந்த சட்டசபை எப்படி செயல்படுகிறது என்ற விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த உதவும். செங்குட்டுவன், லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்ற ஒன்றை திமுகவும் ஏற்றுக்கொள்ளல. கடந்த காலத்துல திமுகவும் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லல. யார் தவறு செய்தாலும் தெரியட்டும் அப்படின்ற ஒன்றுல ஏன் திமுக தயங்குது? இல்லை, அதில் ஒன்றும் தயக்கம் இருக்கிற மாதிரி எங்கள் தலைவர் எங்கேயும் சொல்லலையே. தயக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த மக்கள் பிரச்சனைகளை நீண்ட நேரம் ஆழ்ந்து ரொம்ப ஆழமாக விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகளை தர வேண்டும். ஒன்று. இன்னொன்று, அதிமுகவினுடைய அமைச்சர் பெருமக்கள் குறுக்கீடுகளை தவிர்க்க வேண்டும். அடுத்தது, சபாநாயகர் எதிர்க்கட்சிகளுக்கு தரக்கூடிய அந்த நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் குறுக்கீடு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நன்றி. உங்களுடைய கருத்து என்ன தமிழர்? முதல்ல இதையெல்லாம் சொல்லுகிற திமுக, நாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்களால் எதிர்க்கட்சியாக கூட தேர்ந்தெடுக்க முடியாத நிலையிலே தான் சட்டப்பேரவையில் இருக்கிறோம். இதை பத்தி நீங்க சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. எதிர்க்கட்சி நேரம் இல்லை, இதெல்லாம் பேச வேண்டாம். நாங்க அதை பேசுனீங்கன்னா நாங்களும் ஆரம்பிப்போம். இல்ல இதுல வேண்டாம். நீங்க அவர் சொன்ன 30 செகண்ட்ல நீங்க வந்து மற்றவர்கள் கருத்து உங்களுக்கு கருத்துரிமை இல்ல, எனக்கு கருத்துரிமை இல்லைன்னு சொன்னா நானும் பேசுறேன். நேரம் இருக்கா? உங்களுக்கு கருத்துரிமை, நானும் கருத்துக்கு வாங்க. இப்படி கருத்துக்களை மட்டுமே மோத வேண்டும்,
இல்லை நம்முடைய ஆள் பலத்தோடு மோதக்கூடாது, இல்லை பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அரசியலாக்கக்கூடாது என்கிற அந்த உணர்வை எதிர்க்கட்சிகள் பெற வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் வந்து நேரடியாக ஒளிபரப்பலான்னு சொல்கிறோம் இல்லை, அதில் என்ன ஒரே ஒரு சிக்கல்னா, அது பாராளுமன்றமாகட்டும் பிற சட்டமன்றங்களாகட்டும், ஒரே சிக்கல் என்னென்னா நம்முடைய ரகசிய பிரமாண காப்பு பத்திரத்துக்கு எதிரானது. அது நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக வரைக்கும் சீக்ரெட், அது ஒன்று நம்ம ரகசிய என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இன்றைக்கு நீக்கப்பட்ட ஒரு வார்த்தைன்னா அந்த நீக்கப்பட்ட வார்த்தையை ஊடகங்கள் கூட பேச முடியாது. ஆனா அதுல நம்ம வெளியே அப்படி வந்து நம்ம ஒரு இதுவே இருக்காதே, சென்சாரே இருக்காதே. இல்ல அதே சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியில வந்து நான் இந்த வார்த்தையை சொன்னேன் அது சென்சாரே இருக்காதுன்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆக திரைப்படங்களுக்கே நாம் தணிக்கை முறை வைத்திருக்கிற போது இந்த வந்து பார்லிமெண்டரி அன்பார்லிமெண்டரி இப்படிப்பட்ட ஒரு சென்சார் இல்லாம எப்படி போக முடியும்? அது வந்து அப்போ வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எகென்ஸ்ட் ஆயிடுமே. எப்படி ராஜ்யசபால வச்சிருக்காங்க, லோக்சபால வச்சிருக்காங்க, லோக்சபாக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற கேரளாவுக்கு இல்லையா, ஆந்திராவுக்கு இல்லையா, உறுப்பினர்கள் பொறுப்போட பேசணும்ன்ற ஒரு நிலைமை செய்யப்பட்டு தான் வருகிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பல நேரங்களில் லைவ் டெலிகாஸ்ட் எடிட்டிங்கே கிடையாது. அதாவது சார் ஒரு நிமிஷம், அதாவது சுருக்கமாக பாராளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபால லைவ் டெலிகாஸ்ட் வர்றதுனால இன்னைக்கு எந்தவித நம்ம சீக்ரெட் இதெல்லாம் எதுவும் ஆயிடல. பேலட்டுக்கு தான் சீக்ரெட். பேலட்டே பல நேரங்கள்ல நம்ம ஓபனா மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, மரபுகள் மாறி இருக்கு. ஆனால் சட்டமன்றத்தை பொறுத்தவரை இப்படி ஒரு கூண்டு மாதிரி வச்சு அதுக்குள்ள மிருகங்களை அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சு தான் இன்னைக்கு சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு மோசமான விமர்சனம் நான் செய்யறேன். ஏன் சொல்றேன்னா, அதாவது சட்டமன்றத்தை பொறுத்தவரை அந்த கூண்டுக்குள் வைத்து வெளியில மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம மறைத்து வைத்து நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட சட்டமன்றம் தவறானது. இதை வந்து ஒரு நிமிஷம் இல்ல, அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா வந்து அப்படிப்பட்ட அந்த மனத்தாங்கல் இருக்கு, அந்த மனத்தாங்கல் இருக்கு. நீங்க வந்து திரும்ப பெற்றுட்டீங்க இல்லையா, அதெல்லாம் திரும்ப பெற்ற, அதனால ஒண்ணும் பயப்படாதீங்க. எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தா நான் ஏத்துக்க தயாரு. அந்த அளவில் பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்றத்துக்கு தர வேண்டிய வாய்ப்புகளை தாருங்கள். நேரலையில் தைரியம் இருந்தா ஒளிபரப்புங்க. அவ்வளவு தைரியமற்ற அரசாங்கம் தான் இருந்துகிட்டு இருக்கு. சட்டமன்ற நடவடிக்கைகளை ஊடகத்தில் ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட ஊடகத்தினுடைய செய்தியாளர்களும் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது தொலைக்காட்சி ஊடகமானாலும் செய்தி ஊடகமானாலும் எல்லாம். ஆக அப்படிப்பட்ட நான்காவது ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தினுடைய நான்காவது அந்த ஊடக செய்தியாளர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அடைக்கப்பட்ட ஒரு கூண்டு, அதுல வந்து இப்பெல்லாம் பேசக்கூடாது. நன்றி 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 தமிழரசன். அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. ஊடகம் பார்ப்பதை உலகம் பார்க்கட்டும். லால்வருடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கு நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு